அனைத்து வாழை விவசாயிகளும் பயன்பெறும் வகையில் காப்பீடு திட்டத்தில் மாற்றம் செய்யப்படும் என்று சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் ஷாஜகான் தெரிவித்துள்ளார். தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் அருகே ஈச்சங்குடியை சுற்றியுள்ள பகுதிகளில் சுமார் 432 ஹெக்டேர் பரப்பளவில் வாழை சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் சூறாவளி காற்றினால் சாய்ந்த வாழை மரங்கள் நேற்றிலிருந்து கணக்கெடுக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் பாதிக்கப்பட்ட வாழை மரங்களை சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் ஷாஜகான் ஆய்வு செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பாதிக்கப்பட்ட வாழைகளின் கணக்கெடுப்பு 4 நாட்களில் நிறைவு பெறும் என்று தெரிவித்தார். இந்த பகுதியை பொறுத்தவரை நூற்றுக்கணக்கான விவசாயிகள் 432 ஹெக்டேரில் இந்த வாழையை பயிரிட்டிருந்தாலும் ஒருவர் கூட காப்பீட்டு திட்டத்திலே தங்களை இணைத்துக் கொள்ளவில்லை என்ற செய்தி தெரிய வருகிறது. விவசாயிகளிடத்தில் கேட்கும் போது இருக்கக்கூடிய கஷ்டங்களையும் அதை கட்டக்கூடியதாக என்று சொல்லியிருக்கிறார்கள். இருப்பினும் அந்த நடைமுறையை எளிமைப்படுத்தி முழுமையாக அவர்கள் இந்த காப்பீட்டு திட்டத்தை பெறக்கூடிய வகையிலே அவர்களை காப்பீடு செய்ய வைக்கக்கூடிய முயற்சியிலே அதிகாரிகளை ஈடுபட சொல்லி வலியுறுத்தி இருக்கிறோம். அந்த வகையிலே விவசாயிகளுடைய துயரை துடைக்கக்கூடிய வகையிலே நிச்சயமாக நிவாரணங்கள் தரப்படும். அதற்கான விழிப்புணர்வுகளும் நிச்சயமாக ஏற்படுத்தப்படும்.